இவ்ளோ சீக்கிரத்துல எல்லாம் முடிவாகும் நான் எதிர்பார்க்கல. எங்களை விட நீங்க தான் கல்யாண வேலைய மின்னல் வேகத்துல பண்ணிட்டு இருக்கீங்க. அப்பதானே வர வேண்டியதெல்லாம் வாங்க முடியும். எதை வாங்க முடியும்? சம்மந்தி, கல்யாணத்துக்குன்னு வாங்க வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, அத கரெக்டா வாங்கி வைக்கணும்ல, அத சொல்றான். அதான் புடவை நகை எல்லாமே வாங்கிட்டீங்களே. அது இல்ல, இந்த சீதனம் கொடுக்கறதுக்கு நிறைய பொருள் வாங்கணும்ல, அதத்தான். ஆமா, கட்டில் பீரோன்னு நிறைய கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதெல்லாம் வாங்கணும். அததான் அவர் சொல்றாரு. ஐயோ, அதெல்லாம் எதுக்குங்க? ஏங்க, எங்க பொண்ணுக்குன்னு முறையா செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க செய்யணும்ல. இன்னும் வர வேண்டியதெல்லாம் ஒரு லாரி நிறைய வந்துட்டு இருக்கு. மாமா, நீங்க சொல்றத பார்த்தா ஊரையே விக்கிற அளவுக்கு வாங்கி வச்சிருப்பீங்க போல. ஆமா, கடன் வாங்கிதான். இல்ல, இந்த கடை 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 வைக்கிறதுக்குன்னு சொல்றதுக்கு தான் அப்படி சொல்றான். ஓ, ஆமா, அந்த அளவுக்கு அவர் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிட்டு இருக்காரு. சம்பந்தி, எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவளுக்கு கடை என்ன, கடல் அளவுக்கு நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். விட்டா இன்னைக்கே கல்யாணத்தை நடத்திடுவாங்க போல் இருக்கே. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். இது விஷயமா சம்மந்தி கிட்ட பேசலாமா இல்ல பத்மா கிட்டே பேசிடலாமா? எங்க சம்பந்தி, ரொம்ப நேரமா நாம மட்டும் தான் பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனா சம்பந்தி ஏதோ சிந்தனையோட அப்படியே அமைதியா இருக்காரு. ஏங்க, உங்களை தான் கேக்குறாங்க, ஏதாவது பேசுங்க. ஆமாண்ணே, ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க. ஆமா, எப்போ எல்லாரும் அமைதியா இருந்தாலும் நீங்க தானே ஜாலியா பேசுவீங்க. இப்ப என்ன சைலண்ட் மோட்ல இருக்கீங்க? சம்பந்தி, உங்களுக்கு நாங்க ஏதாவது குறை வச்சுட்டோமா? எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல, அது ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க சம்பந்தி, நீங்க தயக்கப்படாம சொல்லுங்க. சொல்லுங்க மாமா. அவங்களே கேக்குறாங்க, இதுதான் சரியான நேரம். செதர் தேங்காய் மாதிரி இப்ப உண்மையை போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். எதா இருந்தாலும் சொல்லுங்க சம்பந்தி. அது வந்து என் பையன் சீனு இருக்கான்ல, சீனு, எங்க சீனு மாயா. ஐயோ, அம்மா, அப்பா. சம்பந்தி, என்னாச்சு? விக்கல் சம்பந்தி, விக்கல், கொஞ்சம் ஜில்லுன்னு தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா, தேனு தண்ணி கொண்டு வர சொல்ல. காவேரி, ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு வா. கொண்டு வரேம்மா. சம்பந்தி, உங்களை யாரோ நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வா. நான் வந்துட்டேம்மா. டேய், இந்தாங்க ஐயா. டேய், என்ன இந்த பாட்டில கொண்டு வந்துட்ட? ஐயா, ஃப்ரிட்ஜ்ல இருந்த தண்ணி தான் எடுத்துட்டு வந்தேன். சம்பந்தி, அந்த தண்ணி உங்களுக்கு வேண்டாம் சம்பந்தி. ஏங்க, இது நல்லா ஜில்லுன்னு தானே இருக்கு, இத குடிச்ச உடனே விக்கல் நின்றும். ஐயோ, அப்பதாங்க ஆரம்பிக்கும். என்னது? இல்ல, விக்கல் அதிகமா ஆரம்பிக்கும்னு சொல்ல வந்தேன். சம்பந்தி, அதை கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டு சாதாரணமான தண்ணியை குடிங்க. அம்மா, நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. இருங்க 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 இருங்க, ஜில்லுன்னு குடிச்சா நின்றும். சம்பந்தி, நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அது உங்க உடம்புக்கு ஆகாது. இது நம்ம ஊர் தண்ணியே இல்ல. சம்பந்தி, எனக்கு எல்லா ஊர் தண்ணியும் ஒத்துக்கும், பரவாயில்ல விடுங்க. இது தண்ணியே இல்லைங்க. அப்புறம் வேற என்ன? அது அது வந்து சோடா. சோடா. ஓ, சோடாவா? அப்ப இன்னும் நல்லதா போச்சு. காலையில இருந்து எனக்கு ஒரே நெஞ்செரிச்சல் இல்ல, இத குடிச்சா சரியாயிடும். ஐயோ சம்பந்தி, குடிக்காதீங்க, குடுங்க. சொல்றேன், குடுங்க. குடுங்க சம்பந்தி, நீங்க குடுங்க. குடுங்க சம்பந்தி. ஐயோப்பா சம்பந்தி, சம்பந்தி வேண்டாம் சம்பந்தி. சம்பந்தி, சம்பந்தி போதும். சம்பந்தி, சம்பந்தி போதும். ஐயோ, இது சோடா மாதிரியே இல்லையே, சரக்கு மாதிரில இருக்கு. ஐயோ, சந்தேகமே இல்ல, இது சரக்கே தான்.
இது சோடா இல்ல. வேற என்ன? இது சாதா சோடா இல்ல, ஸ்பெஷல் சோடா. இந்த மாதிரி சோடா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இது நல்லா நின்னு பேசும் இல்ல சம்பந்தி? என்னது? இதுவும் நல்லதுக்கு தான். சாதாரணமா பேச நமக்கு தைரியம் வராது. இது உள்ள போனா நம்ம பேச நினைச்சதை தைரியமா பேசலாம். ஐயோ சம்மந்தி, அண்ணா விக்கல் நின்றுச்சுல்ல? நின்னுடுச்சுமா? இனி நிறுத்த வேண்டியத சீக்கிரமா நிறுத்திடலாம். வேற எது நிறுத்தணும்? இப்படி டக்குன்னு கேட்டா பதறது இல்ல. இரு, இதையும் முழுசா குடிச்சிடுற, அப்புறம் சொல்றேன். ஐயோ மாமா, டேக் இட். ஐயா ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி குடிச்சு. போங்க தாய்க்கு. என்ன இவரு? கொண்டு போய் ஒன்னும் இல்ல அத்தை. இவன் நம்மளை விட மொடா குடிக்காரனா இருப்பான் போல இருக்க. நமக்கு ஒரு சொட்டு கூட வைக்காம மொத்தத்தையும் குடிச்சிட்டானே. ஆமா, நான் ஒன்னு சொல்ல வந்தேன்ல. ஆமாங்க, அப்பவே ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதான் நான் இப்ப சொல்ல போறேன். என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் பத்மா. எனக்கு அதை சொல்லியே ஆகணும். சீனு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நான் இப்படியே கிளம்பி போயிடுறேன். கிளம்புறதுக்கா இவ்வளவு தூரம் வந்த? இல்ல, பக்கத்துல தானே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, நான் வீட்டுக்கு போயிடுறேன். உன்னை கூட்டிட்டு வந்த எனக்கு உன்னை கூட்டிட்டு போக தெரியாதா? இப்ப நீ உள்ள வரலனா நானும் உன் கூடவே வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன சீனு நீ இப்படி பண்ற? சரி வா வா. சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? ஒன்னும் இல்ல பத்மா. என் பையன் இருக்கான்ல சீனு, நம்ம பையன் சீனு. சீனுவும் மாயாவும் என்னன்னு சொல்றீங்க? சீனுக்கும் மாயாக்கும் என்ன? சொல்றேன். சீனுவும் மாயாவும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க 2 பேர் தான் வராங்க. என்ன சீனு இவளை கூட்டிட்டு வரான்? மை சன். வாமாயா, ஏய், chair அந்த சேரை போட்டு இப்படி உட்காரு. அந்த சேர் எடு. இந்தாங்க மாமா. உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஓ, நீங்க 2 பேரும் வந்துட்டீங்கல்ல? நல்லதா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. சீனு, என்னடா இது? எதுமா? எதுக்கு 2 பேர் வந்திருக்கீங்க? நீங்க வர சொன்னதா தானே கால் பண்ணா. நான் உன்னை மட்டும் தானே வர சொன்னேன். பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தோம், அப்பதான் நீங்க வர சொன்னீங்கன்னு கால் வந்தது. சரி, இவளை வீட்ல விட்டுட்டு நீ மட்டும் வர வேண்டியதானே? இல்ல அத்தை, நான் சொன்னேன் சீனு தான். அம்மா, நாங்க ஜானகி அத்தை கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்பணும். என்ன நம்பிதான் மாயாவை கூட அனுப்பி வச்சாங்க. பாதியில இறக்கி விட்டுட்டு வர முடியுமா? அப்படி யாரையும் பாதியில விட்டுட்டு போற பழக்கம் எனக்கு இல்ல. சரியா சொன்ன மகனே. யாரையும் பாதியில விடக்கூடாது. கடைசி வரைக்கும் கூடவே இருக்கணும்.
நீங்க இருப்பீங்க இருப்பீங்க. யார சொல்றீங்க? ஒன்னா இருக்க வேண்டியவங்களும் சொல்றேன். ஆ, சீனு ஒரு வண்டியை பிடிச்சு வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே? எப்படியும் இங்க இருந்து வீட்டுக்கு தானே போக போறோம். அத்த நான் கிளம்புறேன். ஏய் நீ எதுக்கு போகணும்? உட்காரு. உட்காரு உட்காரு. மாப்பிள அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க உட்காருங்க. அத்தை கல்யாண வேலையா தானே போயிட்டு வந்தாங்க. ஆ, மாயா பரவாயில்ல இருக்கட்டும். ஆ, மாயா இதுதான் கல்யாணத்துக்காக எடுத்த சாரீஸ். இது எல்லாம் தான் நல்லா மாயா, இருக்கா? இந்த புடவையெல்லாம் பாரு. எடுத்து பாரு. பாரு ம். பாரு பாரு. ஏதோ உயர் ரக பட்டம் சம்பந்தி சொன்னாரு. ஏ மாப்ள, டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? நல்லா இருக்கு சாரு. குடுமா குடு குடு. அப்ப தண்ணி கொண்டு வரவா? டேய் சீனு, வேண்டாம்டா, வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டு தண்ணி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. உனக்கு ஒத்துக்காதுடா. ஏங்க நீங்க சம்மந்தி கூட பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஓ சீனு வா, நீ என்னம்மா வா வா நல்லா இருக்கு. எங்கம்மா கூட்டிட்டு போற? வா. அம்மா டேய் கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடா? அவளை எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்த? அதனால என்ன இப்போ? சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்மள என்னடா நினைப்பாங்க? இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு சாரு கூட கல்யாணம் ஆக போகுது. இப்ப போய் இவ கூட சுத்திட்டு இருக்க. நான் என்ன தியேட்டர் பார்க்கு நான் சுத்த போனேன்? பத்திரிக்கை வாங்கிட்டு வந்தேன். ஏன் அது அவளோட தான் போய் வாங்கணுமா? போதா குறைக்க இங்க வேற அவளை கூட்டிட்டு வந்திருக்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சீனு. அம்மா நான் தான் சொன்னேன்லம்மா, பாதியிலே அவளை விட்டுட்டு வர முடியாது இல்ல. நான் வேணா இப்ப மாயாவை கூட்டிட்டு கிளம்புறேன். ஏய் ஏன்டா நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல இப்ப இன்னொரு பொண்ணு கூட இப்படி பைக்ல ஒன்னா சுத்துறத பார்த்தா பாக்குறவங்க என்ன பேசுவாங்க? அத பத்தி எல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா? அம்மா இப்ப யார் என்ன பேசினா என்ன? சம்பந்தி 1 minute I come. Okay. நீ இப்படி பேசினா இந்த கல்யாணம் எப்படிடா நல்லபடியா நடக்கும்? அந்த மாயாக்கும் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நீ சொன்னு உன் கூட வந்திருக்கா பாரு. இப்ப அவளை எதுக்கு திட்டுறீங்க? ஒண்ணுமே நடக்காம ஏதோ பெரிய தப்பு நடந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கீங்க. டேய் தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு பயத்துல தாண்டா பேசிட்டு இருக்கேன். இந்த மாயா வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுல என்னென்னமோ குழப்பம் நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நடந்துருச்சு. திடீர்னு எவனையோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு வந்து நின்னா, அப்புறம் அவன் யாருன்னே சொல்லாம கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டா. இதுல இப்ப நீ இவ கூட சுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு தாண்டா கெட்ட பேரு. அவளுக்கு ஒண்ணு இதெல்லாம் புதுசா இருக்காது. அவளோட அம்மாவே ஓடி போனவ, அவளுக்கு அந்த புத்தி தானே இருக்கும். அம்மா இப்ப எதுக்கு மாயாவை பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, இப்பவே நான் கிளம்பி போயிட்டே டேய் இருக்கேன். சீனு, நான் சொல்றதை ஏன்டா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? எனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாமா? நான் வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? ஏய் சீனு, ஏய் பத்மா, உண்மை தெரியாம எதுக்காக நீ இவங்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? நீங்க பேசாம இருங்க. ஏய் நான் சொல்றேன் வா. ஏங்க வா. விடுங்க. ஏய் போடா. என்ன சொல்ல சொல்றேன், போறீங்க? இங்க விடுங்க. சொல்ல முடியாது வா. சீனு சீனு என்ன பண்ற? சீனு போகாத. சீனு 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 ஏய் சொன்னா கேளு சீனு. என்ன விடு, நில்லு. எங்க போற? நான் கிளம்புறேன். ஏய் இப்பதானே வந்தோம். அங்க உனக்காக லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ம்ஹும். இப்ப அதான் முக்கியமா? இங்க வரவே கூடாதுன்னு நினைச்சேன். நீ தான் கண்டிப்பா போகணும்னு சொன்ன. எதுக்கு நீ இப்ப கிளம்புறேன்னு எனக்கு தெரியுது. சொன்னா புரிஞ்சுக்கோ. எந்த பிரச்சனையும் பண்ணாத. எனக்கு இங்க இருக்க பிடிக்கல மாயா, நான் போறேன்.
சாவி கொடு மாயா. என்ன விளையாடிட்டு இருக்கியா? இப்ப நீ தான் சாவி எடுத்து வச்சு விளையாடிட்டு இருக்க. குடு மாயா. நீ பாதியிலே போனா சாரு பேரண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க? எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. நீ ஒழுங்கா சாவியை கொடு. கொடுக்க மாட்டேன். மாயா குடு மாயா. மாயா விடு மாயா. விடு. சீனு நீ கைய விடு. விடு சீனு. நீ எப்படி கேட்டாலும் நான் சாவி கொடுக்க கொடு மாயா. மாட்டேன். நான் போடு மாயா. சீனு பிரச்சனை பெருசு பண்ணாத. விடு சீனு கைய விடு. ஏய், என் வீட்டுக்கே வந்து அவன் கைய பிடிக்கிற அளவுக்கு வந்துட்டாளா இவ? இப்ப எதுக்கு நீ சீனுவை திட்டின? ஷோ, அவன் அந்த மாயாவை கூட்டிட்டு இங்க வந்திருக்கான். சம்மந்தி என்ன நினைப்பாரு? என்ன நினைச்சாலும் பிரச்சனை இல்ல, பிரச்சனையே வந்தாலும் பிரச்சனை இல்ல. என்ன இப்படி உளறிட்டு இருக்கீங்க? வளரல பத்மா, இப்பதான் நான் தெளிவா பேசுறேன். ஏங்க, அவங்க 2 பேரையும் சம்மந்தி வீட்டுக்காரங்க பார்த்தா கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை வராதா? வரட்டும், வந்து கல்யாணம் நிக்கட்டும். பைத்தியமா புடிச்சிருக்கு. நம்ம பையன் கல்யாணம் நிக்கணும்னு நீங்களே சொல்றீங்க. அடியே, அவனுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லையே. ஆ, என்ன சொல்றீங்க? விருப்பம் இல்லையா? ஏன்? ஏன்னா அவன் வேறொரு பொண்ண லவ் பண்றான். லவ். ஏன் மாயா அப்படி பண்ற? நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எதுவுமே பிடிக்கல மாயா. என்ன புரிஞ்சுக்கோ. என்ன பிடிக்கல உனக்கு? ஏன் உனக்கு தெரியாதா? சீனு, ஏன் இப்படி இருக்க நீ? அப்போ இன்னும் பழைய ஞாபகத்துல தான் இருக்கியா? இப்போதான் எல்லா ப்ராப்ளமும் சரியாகி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அத நீ ஸ்பாயில் பண்ணிடாத. அதான் லைஃபே மொத்தமா ஸ்பாயில் ஆக போதே. ஏன் சீனு இப்படி பேசுற? உன் லைஃப் நல்லா தான் இருக்கும். நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? உனக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, இந்த விஷத்தை குடி, நீ ரொம்ப நாள் உயிரோட இருப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் இப்படி மென்டல் மாதிரி பேசுற? அது ஒண்ணுதான் இன்னும் நடக்கல. கூடி சீக்கிரமா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இந்த கல்யாணம் மாதிரி இருக்கட்டும். நிஜமாவா சொல்றீங்க? சீனு ஒரு பொண்ணை லவ் பண்றானா? ஆமாடி. யாரு? வேற யாரு? எல்லாம் நம்ம மாயாவை தான். மாயாவியா? ஆமா பத்மா, அவங்க 2 பேரும் தான் லவ் பண்றாங்க. நான் நடந்த எல்லாத்தையும் சொல்றேன், கேளு. மாயா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை எனக்கு பிடிக்கல. நான் உன்னை லவ் பண்றேன் சீனு. பெரியப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நான் கடைசி வரைக்கும் உங்க வீட்டு பொண்ணாவே இருந்துடுறேன் பெரியப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, எங்க அம்மா மாதிரி நானும் செய்ய விரும்பல. கடைசியில மாயா குடும்பத்துக்காக சீனுவை வேண்டான்னு சொல்லிட்டாடி. அறிவு இருக்கா உனக்கு? என்ன பேசிட்டு இருக்க நீ? கல்யாணம் நிக்கட்டும்னு சொல்லிட்டு இருக்க. பிடிக்காத கல்யாணம் நடந்தா என்ன, நின்னா என்ன? இப்படி பேசாத சீனு. எதுவும் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு ஒரு நல்ல லைஃப் ரெடியா இருக்கு, காத்துட்டு இருக்கு சீனு. அது எப்படி மாயா? எனக்கு இது நல்ல லைஃபா இருக்கும்? அன்னைக்கு இந்த கோவில்ல என்ன வேண்டாம் தூக்கி போட்ட பாரு, அங்கேயே லைஃப் மொத்தமா முடிஞ்சது. சீனு, என்ன பேசிட்டு இருக்க? உன்னை லவ் பண்ற வரைக்கும் நான் சந்தோஷமா இருந்த மாயா. நம்ம ஃபியூச்சர் நினைச்சு நிறைய கனவு வச்சிருந்தேன். எனக்கு நம்ம லவ் பண்ணிட்டு இருந்த நாளை நினைச்சு பார்க்கும்போது கூட அவ்வளவு வலி இல்ல. ஆனா
உன் கூட எப்படி எல்லாம் வாழ போறேன்னு நிறைய கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அது எதுவுமே இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறப்பதான் அந்த வலி இருக்கே, அது உனக்கு புரியாது மாயா. நீ என்ன வேண்டாம்னு சொன்னப்பவே சந்தோஷமா என்னை விட்டு போயிடுச்சு மாயா. பத்மா, அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்காங்க. இல்லன்னா கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருப்பாங்களா? சொல்லு. இல்ல, நம்ம பையன் நமக்கு தெரியாம அப்படி எல்லாம் பண்ணிருக்கவே மாட்டான். இந்த மாயா தான் ஏதாவது போய் சொல்லிருப்பான். ஐயோ, இன்னும் உனக்கு நம்பிக்கை வரலையா? இரு இரு, இத பாரு பாரு. அவ மனசுல இன்னும் சீனு இருக்கா. அதுக்கான சர்டிபிகேட் தான் இது. இத்தனை நாள் இதை யாருகிட்ட சொல்றதுன்னு தெரியாம இருந்த, இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன். இத பாரு பத்மா, சீனு மாயா 2 பேருக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். சீனுவுக்கும் மாயாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், நடக்கும். அது கூட மாயா ஏமா அப்படி நினைக்க போறா? அவ கோயில் வரைக்கும் போய் கல்யாணம் பண்ணிக்க போறதே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், சீனுவதா.